தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாட்டுடைய புதிய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய இந்த அரசுக்கு முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவுரையை சொல்லியிருந்தார். உங்களால் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியலனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே மக்கள் அனுபவித்து வந்த பல்வேறு திட்டங்களை நிறுத்திடாதீங்க. 2500 கொடுக்க முடியாட்டி கூட 1000 ரூபாயாவது கொடுங்க, காலை உணவு திட்டத்தை நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை சொல்லியிருந்தார். ஆனால் இந்த விஜய் அவர்கள் பதவியேற்ற முதல் நாளில் முதல் கையெழுத்தை மோசடியாக போட்டிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சலுகையை ஆரம்பத்தில் ரத்து பண்ணிட்டு இன்றைக்கி எதிர்ப்பு வந்தவுடன் பல்ட்டி அடித்து இல்லை நாங்கள் அதை தொடரணும் அப்படின்ட்டு இருக்கிறார். ஆனாலும் அதில் வாக்குறுதி என்பது மீறப்பட்டிருக்கு. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா கஜனா காலியாக இருக்குது, 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவதை பார்க்க முடியுது. இதே விஜய் கஜனா ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசின வீடியோவே நம்மக்கிட்ட இருக்குது. அதை இதில் வெளியிட போகிறோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு எவ்வளவு நாட்கள் போராடி காத்து வந்த எல்லா பெருமையுமே பதவியேற்ற முதல் நாள்லேயே நான் பாஜகவுடைய அடிமையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த விஜய். எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த தாவேக ஆட்சி ஒரு தூய ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பதவியேற்ற முதல் நாள்லேயே நான் பாஜகவுடைய அடிமை ஆட்சியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கிறார் விஜய் அவர்கள். தமிழ்நாட்டுடைய மரபு என்னங்க, முதல்ல இங்கே தமிழ்தாய் வாழ்த்து ஒழிக்கப்படும். நிகழ்ச்சியுடைய இறுதியில் நம்ம தேசிய கீதம் ஒழிப்போம். சட்டமன்றத்திலையும் இப்படி தான், அரசாங்க நிகழ்ச்சி எது நடந்தாலும் இப்படி தான். நீங்கள் ஒன்றிய அரசுடைய அலுவலகங்கள் ஆளுநர் மாளிகையில் வேணும்னா அங்கே தேசிய கீதத்தையும் சேர்த்து முதல்ல வாசிப்பாங்க, முடிக்கும் போதும் தேசிய கீதத்தோடு முடிப்பாங்க. ஆனால் அரசு நிகழ்ச்சியில் முதல்ல தமிழ்தாயும் கடைசியில் தேசிய கீதம் தான் மரபாகவே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த மரபு என்பது மீறப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த முதல் நாள்லேயே வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடத்தை கொடுத்திருக்கிறாரு. அதன் பின்பு தேசிய கீதம் ஒழிக்கப்படுது. அதன் பின்பு 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது தமிழ்தாய் வாழ்த்து. பாரத மாதாவுக்கு தான் என் ஆட்சியில் முதலிடம், தமிழ்தாய்க்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த விஜய். இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமாங்க, விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அதே மாதிரி தான் மேற்கு வங்கத்தில் பாஜகவுடைய புதிய அரசு பதவியேற்கிறாங்க. அந்த பாஜகவுடைய சிஎம் பதவியேற்பு விழாவில் வந்தே மாதரம் பாடவே இல்லை, தேசிய கீதம் தான் பாடப்படுது. அதுவும் மியூசிக் மட்டும்தான். அதில் ஒரு நபர்களை கொண்டு பாடலாக கூட அது ஒழிக்கலை. பாஜகவே வந்தே மாதரத்தை பாடாத போது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்தே மாதரத்தை ஒழிச்சிருப்பது என்பது எவ்வளோ பெரிய மோசடி தெரியுமா? தமிழ்நாட்டுடைய உரிமையை விட்டு கொடுக்கறது தெரியுமா? நம்ம தமிழ்தாயை காப்பாற்றுவதற்காக சட்டமன்றத்தில் கூட போராட்டம் நடத்தணும். ஆளுநர் ரவி அவர்கள் இன்னைக்கு பாஜக ஆட்சியில் மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் மியூசிக்கு நிற்கிறாரு நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் என்ன பண்ணார், தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முரண்டு பிடிச்சி சட்டசபையோட மரபை மீறணும்னு சொன்னவ அடம் பிடிச்ச போதும் கூட வெளியே போங்க ஆளுநர் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்ட மாநிலம் தான் நம்ம தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மாநிலத்தில் இன்னைக்கு வந்தே மாதரத்தை முதல்ல பாடுறீங்களே விஜய், நியாயமா? என்னுடைய ஆட்சியில் இந்தியும் சமஸ்கிருதம் தான் முதலிடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்ல வரீங்களா? முதல் நாள்லேயே தமிழ்நாட்டுடைய முக்கியமான ஒரு உரிமையை விட்டு கொடுத்துட்டீங்களே விஜய், நாளைக்கு சட்டமன்றத்திலையும் மரபையை மீற போகிறீங்களா? வெறும் தமிழ்நாட்டுடைய மரபு மட்டும் மீறப்படலை, தமிழ்நாட்டு மக்களை மிகப்பெரிய அளவுக்கு மோசடி பண்ணியிருக்கிறாரு இந்த விஜய். வாக்குக்காக மட்டும் வாக்குறுதிகளை அள்ளி வீசி இன்னைக்கு என்னால் வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதோடு மட்டுமல்லாமல் வாக்குறுதியும் போலியாக கொடுத்திருப்பது இன்னைக்கு அம்பலமாயிருக்கு. விஜய் இன்னைக்கு போட்ட முதல் கையெழுத்து என்னங்க, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்றது. அதில் ஒரு இக்கண்ணா வச்சுட்டாரு. இப்போ விஜய் தேர்தல் வாக்குறுதியில் என்னங்க சொன்னார், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும், அதாவது எல்லா குடும்பத்திற்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாரா இல்லையா? ஆனால் இன்னைக்கு முதல் கையெழுத்து போடக்கூடிய விஜய் அது என்னவா மாற்றிருக்காரு தெரியுமா? 500 யூனிட்டுக்கு உள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்றார்.
முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்றது நீங்கள் 500 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, 1000 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, 2000 யூனிட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அந்த 100 யூனிட் என்பது இலவசமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு விஜய் அதை எப்படி மாத்துறாரு? 500 யூனிட்டுக்குள்ள நீ யூஸ் பண்ணால் மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ. அதுவே 500 தாண்டுனா உனக்கு அந்த 100 யூனிட் ஃப்ரீ கொடுத்ததெல்லாம் கிடையாது, நீ காசை கட்டு அப்படின்ற மாதிரி மாத்தினாரு. எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவுக்கு கிளம்புனோனையே இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பாக பல்ட்டி அடிச்சு ஒரு அறிக்கை என்பது வெளியாகுது. இல்லைங்க, 500 யூனிட்டுக்குள்ள யூஸ் பண்ணால் 200 யூனிட் ஃப்ரீ, அதை தாண்டிச்சுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 யூனிட்டுடைய அந்த செயல்பாடு என்பது தொடர்ச்சியாக செயல்படும் அப்படின்றார். இது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய பல்ட்டி பாருங்க. முதல் கையெழுத்தே பல்ட்டி ஆகியிருக்கு. வெறும் பல்ட்டி மட்டுமல்ல, இவர் கொடுத்த வாக்குறுதிப்படி எல்லோருக்குமே 200 யூனிட் மின்சாரம் கொடுக்கணும், எல்லா குடும்பத்திற்கும் சமமாக கொடுக்குறேன்னு தான் அவர் சொன்னார். ஆனால் அந்த வாக்குறுதியை இன்னைக்கு தன்னுடைய முதல் கையெழுத்திலேயே மீறி இருக்கிறார் விஜய் அவர்கள். இந்த வாக்குறுதி தான் அப்படி ஆயிடுச்சு. மற்ற வாக்குறுதியாவது விஜய் அவர்கள் கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தா பட்டை நாமத்தை போட்டிருக்கிறாரு விஜய். 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்க, மிகப்பெரிய கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, துடைச்சி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க, மிகப்பெரிய சுமையை என் தலையில் ஏற்றிட்டாங்க, எனக்கு நீங்கள் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு இந்த விஜய். இந்த கஜானா காலி, அரசாங்கத்திட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு விஜய் வச்சே ஒரு பதிலடி கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்க. காசு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போட்டுறீங்களா? அது எப்படி? $2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். இந்த வீடியோல மிக தெளிவாக சொல்றாரு, காசு இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா ஒரே நைட்லயே 5000 ரூபா போடுறீங்க, 2000 ரூபா போடுறீங்க, 3000 ரூபா போடுறீங்க, அதுக்கு மட்டும் காசு இருக்கா? அரசாங்கத்திட்ட காசு இருக்கு, ஆனா பற்றாக்குறை தான் அப்படின்னு சொல்லி சொல்வதை பார்க்க முடியுதா இல்லையா? அவ கஜானா காலி என்று இன்று சொல்லக்கூடிய விஜய் ஏன் அன்னைக்கு கஜானால பணம் இருக்குன்னு சொன்னாரு? அப்ப எப்படி அம்பலப்படுறாரு பாருங்க. இது மட்டும் இல்ல, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்றாருல, இது என்ன புதிய செய்தியா? போன பிப்ரவரியிலேயே பட்ஜெட் தாக்கல் பண்ணும் போதே தமிழ்நாட்டுடைய கடன் சுமை அளவு என்ன அப்படின்றத மிக தெளிவாகவே சொல்லிட்டாங்களே. அந்த கடன் அளவு எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்துதானே நீங்க வாக்குறுதியை கொடுத்தீங்க. இப்ப ஏன் பின்வாங்குறீங்க? அப்ப இப்பதான் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்றதே தெரிய வந்துச்சா? இல்ல, அதுவும் பொய். இவர் இவ்வளவு தூரத்திற்கு வாக்குறுதியை கொடுக்கிறாரு, எப்படிங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு அதற்கான பதிலை கொடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. சரிப்பா, வாக்குறுதிகள்லாம் கொடுக்கிற, உறுதிமொழிகள்லாம் கொடுக்கிற, இதெல்லாம் ஓகே தான். ஆனா ஸ்டாலின் சார் செய்ய முடியாதத நீ எப்படி செய்வ அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வரும். அது சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்பதான் ரீசெண்டா அதை பத்தி நான் முழுமையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் வந்து 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது, அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனா கவர்மெண்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதெல்லாம் ஒழிச்சாலே போதும், எல்லாமே தன்னால நல்லாவே நடக்கும். அப்ப இதுல இவர் என்ன சொல்றாரு? இந்த வாக்குறுதியெல்லாம் நான் எப்படி நிறைவேற்ற போறேன்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் அளவு என்னன்றதை பார்த்தேன், அதில் 30% ஸ்டாலின் டாக்ஸாக போய்கிட்டு இருக்கு, ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 30% பணத்தை நம்ம மக்களுக்கே திருப்பி கொடுத்தாவே இத்தனை வாக்குறுதி நம்மளால் நிறைவேற்ற முடியுன்றாரு. எப்படி? பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணது எவ்வளவு லட்சம் கோடி அப்படின்றதெல்லாம் விஜய் சொல்கிறாரு. அதில் கடன் எவ்வளவு இருக்குன்றது விஜய்க்கு தெரியும். அப்படி தெரிந்தும் தான் 30% கமிஷனை வச்சே நம்மளால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் என்று சொன்ன விஜய் இப்போ என்ன சொல்கிறாரு? இல்லைங்க, என்னால் நிறைவேற்ற முடியாது, எனக்கு அவகாசம் கொடுங்க, 10 லட்சம் கோடி ரூபா கடனை வச்சுட்டு போயிட்டாங்க, தாங்க முடியாத சுமையை என் தோளில் ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்கன்றாரு. எவ்வளவு அப்பட்டமான பொய்யை பேசுகிறாரு பாருங்க. இன்னொரு விஷயம் இருக்குது இதில். அதாவது இவர் என்ன சொல்கிறாரு? கஜானா காலியாயிருச்சு, கடன் சுமை அதிகமாக இருக்குது,
எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாருல, அது உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் இரட்டை இலக்க வளர்ச்சியை பெற்றிருக்கு. எந்த அரசும் இந்தியாவில் இப்படி அடையவே இல்லை. தமிழ்நாடு மட்டும்தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எல்லா இடங்கள்லையுமே நம்பர் 1 பொசிஷனை தமிழ்நாடு பெற்றிருக்கு. அப்போ உங்க கைக்கு தமிழ்நாடு வரும்போது ஒரு மிகப்பெரிய வளர்ந்த மாநிலமாக, அதிக செல்வம் கொளித்த மாநிலமாக உங்க கையில ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி அங்க இருந்துச்சு. கொரோனா காலம் மைனஸ்ல போச்சு தமிழ்நாடுடைய வளர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற மாதிரி 10.83% வளர்ச்சி இல்லை, மைனஸ்ல இருந்துச்சு. மைனஸ்ல இருந்த போதும் கூட, கொரோனாவுடைய சவால்கள் ஸ்டாலின் ஆட்சியில் இருந்த போதும் கூட அதையெல்லாம் சரி பண்ணி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரு. உங்களை மாதிரி கஜானா காலியா இருக்குங்க, மைனஸ்ல இருக்குங்க பொருளாதாரம், என்னால எந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாதுங்க, எனக்கு அவகாசம் கொடுங்க அப்படியெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லவே இல்லை. ஆனா வளர்ந்த மாநிலமாக உங்க கையில கொடுத்த போதும் கூட கஜானா காலியா இருக்கு, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்றீங்களே. 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் என்பது அனுமதிக்கப்பட்ட அளவுல இருக்கு, திவாலாகக்கூடிய அளவுல இல்ல. இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கூட கடன் என்பது வாங்கிதான் ஆகணும். கடன் வாங்காமலாம் தமிழ்நாடு அரசு நடத்த முடியாது. இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இவர் சொல்றாரு வெள்ளை அறிக்கையை வெளியிட போறாராம். அதாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாதவர் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டா என்ன, வெளியிலாட்டி என்ன? இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தரமான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு தெரியுமா? கஜானா காலின்லாம் பொய் சொல்லாதீங்க, கஜானாவெல்லாம் பணத்தில் இருக்கு, உங்களுக்கு கொடுப்பதற்கு செய்வதற்கு மனசு இல்லைன்னு சொல்லுங்க, இப்படி மக்களை திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிக்கையில் நான் கவனிச்ச இன்னொரு விஷயம் இருக்கு. விஜய் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படி டீல் பண்ணியிருக்கிறார் அப்படின்றதுக்கு அதுவே சாட்சி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற இடத்துல விஜயுடைய ஆக்டர் விஜய் அக்கௌண்ட்டை தான் டேக் பண்ணியிருக்கிறாரு முதலமைச்சர். டிவிகே விஜய் அப்படின்ற அக்கௌண்ட்டை டேக் பண்ணலை. இன்றும் இவர் நடிகர் தான், இவருக்கு அந்த பண்பு இருக்காது என்பதை முதலமைச்சருடைய அறிக்கையே இன்னைக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கு. அவர் சுட்டி காட்டியதை போலவே இவர் நடிகர் தான், மக்களை ஏமாற்றி வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை கைப்பற்றி இன்னைக்கு வந்துட்டு நான் வெள்ளை அறிக்கையை விட போறேன், கடன் இருக்கு, கஜனா காலியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரீலை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு இந்த விஜய். வெள்ளை அறிக்கையை முதல்ல உங்களுடைய கட்சியிலேருந்து வெளியிடுங்க. உங்கள் கட்சிக்கு யார் ஃபண்டு பண்ணால், உங்கள் மாநாடுகள் என்ன செலவில், யார் செலவில் நடத்தப்பட்டுச்சு, எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு அப்படின்றத இதுவரைக்கும் வெளிப்படையாக நீங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? அந்த வெள்ளரிக்கையை வெளியிடுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசுடைய வெள்ளரிக்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போது தமிழ்நாட்டு மரபு ஒரு பக்கம் போச்சா, வாக்குறுதி என்பது ஒரு பக்கம் போச்சா? சரி, அமைச்சர்களாவது சரியான நபர்களை தேர்வு பண்ணுவார்னு பார்த்தா விஜயோடு இன்னைக்கு பதவியேற்றுக் கொண்ட 9 அமைச்சர்கள்ல பல்வேறு நபர்கள் RSS பின்புலம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அருண்ராஜ் ஐஆர்எஸ் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? இவர் தான் விஜய் மீது ஐடி ரைடு நடத்திய ஆபீசர், இவருக்கு RSS ஓட தொடர்பு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆதவ் அர்ஜுனா அரூர் வழக்க சிபிஐக்கு மாற்றி டெல்லி பாயாக அறிவிக்கப்பட்டவர் தான். அடுத்து கீர்த்தனா பெண் என்ற அடிப்படையில் இவருக்கு பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்தே அவ விஜய் கூட பயணிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா, மாநிலவில் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னா ராணிப்பேட்டையில் வென்றிருக்கக்கூடிய தாகிரா பானு அப்படின்ற அந்த பெண் தான். ஆனா அந்த பெண்ணுக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுப்பாருன்னு பார்த்தா நேற்று கட்சியில் இணைந்த கீர்த்தனா என்பவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கீர்த்தனா யாருன்னு சொல்லி தேடி பார்த்தா, சிலிண்டருக்கெல்லாம் மோடி அரசை குறை சொல்லலாமா? ஸ்டாலின் இப்படி தாங்க, எதற்கெடுத்தாலும் மோடி மேல குறை சொல்லுவாரு. மோடி யாரு தெரியுமா, அவர் இப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி மோடிக்கு ஒத்து ஊதியவர் தான் இந்த கீர்த்தனா. இவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறாரு. தாகிரா பானுவை கட் பண்ணி விட்டுருக்கிறாரு. செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனுடைய ஆளு, பாஜக கைக்கூலி அப்படின்றது நாடறிஞ்ச விஷயம். அவருக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது கொடுத்துருக்கிறாங்க. இது எல்லாம் விட்டுறலாம். CTR நெல்மகுமாருங்க, இவர் RSS உடைய நேரடி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கும் அமைச்சர் பொறுப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்களுடைய பட்டியலில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா பிஜேபி RSS பின்புலம் கொண்ட நபர்களாக இருப்பதை பார்க்க முடியுதா இல்லையா? இதுல ரொம்ப ரொம்ப வருந்த வேண்டிய, ஆனாலும் உங்களுக்கு இது தேவைதான் சொல்லக்கூடிய ஒரு நபர் என்றால் அது ராகுல் காந்தி தான். தமிழ்நாட்டுடைய தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு முறை கூட தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. வந்த ஒரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலினோட மேடையை பகிரவே இல்லை. முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கு கூட பிரதர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. ஆனா இந்த விஜய்க்கு டெல்லியிலிருந்து அவசரமாக பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வருகிறார் இந்த ராகுல் காந்தி. உங்களை விஜய் மரியாதை நடத்தினாரா?
எவ்வளவு கேவலமாக நடத்தினார் உங்களை மேடையில் விஜய்க்கு அப்புறம் பதவியேற்ற அத்தனை அமைச்சர்களும் பதவியேற்றுட்டு வந்துட்டு விஜயை கட்டிப்பிடிக்கிறாங்க, விஜய்கிட்ட கை கொடுக்குறாங்க. ஒருத்தர் கூட ராகுல் காந்தியை மதிக்கல. ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தி எந்திரிச்சு நிற்கிறாரு, விஜய் கிட்ட கட்டி பிடிச்சிட்டு கை கொடுத்துட்டு நம்மகிட்டையும் கை கொடுப்பாங்க, நம்மகிட்டும் மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் எந்திரிக்கிறார் ராகுல் காந்தி. மதிக்கவே இல்லைங்க. எல்லாருமே விஜய்கிட்ட மட்டும் கை கொடுத்துட்டு கிளம்பி போறாங்க. ஒவ்வொரு முறையும் அவமானப்பட்டு உட்கார்றார் ராகுல் காந்தி. இதுல என்னால் ஜீரணிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதே ராகுல் காந்தியை பிரியங்கா காந்தி மகளோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தை வைத்து ரொம்ப கொச்சையாக பதிவு போட்டவர் தான் சிடிஆர் நிர்மல்குமார். பிஜேபியில் இருக்கும்போது அந்த பதிவை போட்டார். அந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு கை குலுக்கி வாழ்த்து சொல்றார் ராகுல் காந்தி. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் அவமானப்படக்கூடிய விஷயம் இது. பார்க்குற நமக்கே இவ்வளவு கோவம் வருது. ஆனால் ராகுல் காந்திக்கு அந்த கோவம் வரல, காங்கிரஸ்காரர்களுக்கும் அந்த கோவம் வரல. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் இது மட்டும்தான் கண்ணில் படுது போல. இதை விட கொடுமை, வந்தே மாதரம் பாடுறதே தப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். லிப் மூமெண்ட் கொடுக்குறாங்க இந்த காங்கிரஸ் கட்சியினர். செல்வ பெருந்தகை, பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் பாடல் அப்படி உணர்ச்சி பொங்க பாடுவதை பார்க்க முடியுது. எப்படி இப்படி ஒரே நாளில் உங்களால் மாற முடியுது? உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல ஒரு நன்றி சொல்ல கூட அறிவாலயம் வந்துட்டு கூட போனால் கூட பிரச்சனை இல்லை. அதை கூட சொல்லாமல் இவங்க ஒரே நாளில் பல்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட அதிகார வெறி இவங்களுக்கு இருக்கு பாருங்க. இப்போ இவ்வளவு நாளும் மதச்சார்பின்மைன்னு பேசுனது, பாஜகவோட எதிர்ப்பு அரசியல் பேசுனது எல்லாமே பொய் தானா? ராகுல் காந்தி உங்ககிட்ட அதுக்கு பதில் இருக்கா? அப்ப விஜயிடம் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியே ஆகணும். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தினாதான் 200 அப்படின்லாம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னா மாற்றக்கூடாது. என்ன சொன்னீர்களோ அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது. 10 லட்சம் கோடி கடன் இருப்பது என்பது முன்பே உங்களுக்கு தெரியும். அது தெரிந்துதான் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்தீங்க. நீங்கள் சொன்னதை போலவே பட்ஜெட்டில் ஒதுக்கப்படக்கூடிய 30% ஸ்டாலின் டேக்ஸ்னே வச்சுக்கிறோமே, அந்த டேக்ஸை திரும்ப செலுத்தினாவே வாக்குறுதியை நிறைவேற்றலாம் என்று சொன்னீங்கல்ல, அந்த டேக்ஸை வச்சே நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றணும். கஜானா காலி அப்படின்ற பொய்யெல்லாம் இங்கே கதவிட வேணாம். இரட்டை இலக்க வளர்ச்சி இருமுறை பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கு. அப்போ பணம் என்பது இருக்கு, உங்களுக்கு தான் கொடுக்க மனம் இல்லை. அப்படி கொடுத்த வாக்குறுதியை உங்களால் நிறைவேற்ற முடியலை, பணம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் முதலமைச்சர் 30% கமிஷன் அடிக்கிறார், ஸ்டாலின் டாக்ஸாக 30% அவங்களுடைய குடும்பத்திற்கு போகிறது அப்படின்னு சொல்லி நான் சொன்னது பொய்யானது கருத்து. நான் அன்றைக்கு தேர்தல் அரசியலுக்காக அவர் மீது அபாண்ட பழியை போட்டேன், அபாண்ட குற்றச்சாட்டை வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நாட்டு மக்களுக்கு உங்களுடைய பொய்யை ஒத்துக்குங்க. தேர்தல் பிரச்சாரத்திலையும் குழந்தைகளை வச்சு ஓட்டு வாங்குறீங்க, தேர்தல் முடிவுலையும் திட்டமிட்டு ஆளுநருக்கு தனிப்பெரும் கட்சியின் அப்படின்ற பேரில் உங்களுடைய ஆதரவு கடிதத்தை போய் கொடுக்காம நீங்கள் காங்கிரஸையும் சேர்த்துக்கிட்டு பெரும்பான்மை நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணி உடையிற வரைக்கும் இந்த நாடகத்தை நடத்துனீங்க. இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகும் கூட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது, கொடுத்த வாக்குறுதியிலையும் நான் ஒரு விஷயத்த ஒரு இக்கண்ணா வச்சு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மாத்துறீங்க அப்படின்னா, அதுலேயும் முறைகேடு பண்ணுறீங்க அப்படின்னா என்னதான் விஜய் நினைச்சிருக்கிறீங்க? நீங்கள் நினைச்சதை போல ஆட்சி கட்டில் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. சிஎம் சேர் என்பது போகிற போக்கில் சும்மா உட்காந்துட்டு போப்பான்னு சொல்லக்கூடிய சேர் இல்லை. அந்த சேர் என்பது ஒரு பொறுப்பு மிக்க ஒரு பதவி. அந்த பதவியை கிள்ளுக்கீரையாக நினைத்து தயவு செய்து பயன்படுத்திடாதீங்க. வரக்கூடிய மே 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை நீங்கள் போட்டாகணும். 2500 ரூபாய் போடுவதற்கு நீங்கள் இப்போவே ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 60 வயசுக்கு உட்பட்ட அனைவருக்கும் நான் கொடுக்க போகிறேன், அதனால் வெயிட் பண்ணுங்க, சர்வே எடுக்கிறேன் அப்படின்ற பேரெல்லாம் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல 1000 ரூபாயாவது வரவு வைங்க. தயவு செய்து அதையும் தடுத்து காலமாக மகளிர்கள் அணிவித்த அந்த சலுகையை தடுத்து நிறுத்தி விடாதீங்க அப்படின்றதான் என்னை போன்றவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. நன்றி.